ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான வசனம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். விவிலியத்தில் தாழ்மை என்பது கடவுளுக்கு முன்பாக நம்மை சிறுமைப்படுத்தி அவருடைய சித்தத்துக்கு பணிந்து நடப்பதை குறிக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கும் வேதம் தாழ்மைக்கு கிடைக்கும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாயிருக்கிறது என்று கூறுகிறது. இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தி ஊழியக்காரராக மாறியதே சிறந்த தாழ்மைக்கு உதாரணமாக காட்டப்படுகிறது. விவிலியத்தில் தாழ்மை குறித்த முக்கிய வசனங்கள். தேவனின் பார்வை. தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார், கர்வம் உள்ளவர்களை அவர் எதிர்க்கிறார். இயேசுவின் மாதிரி அவர் தன்னைத்தானே தாழ்த்தி மரண பரியந்தம், அதுவும் சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் மனுஷ ரூபத்தில் வந்தார். தாழ்மையின் பலன்கள். தாழ்மைக்கு கிடைக்கும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். பணிந்த ஆவி. நொறுங்குண்ட உள்ளமும் பணிந்த ஆவியும் உள்ள இடத்தில் தேவன் வாசம் பண்ணுவார். தேவனிடமிருந்து இறங்கி வரும்படி அவர் மனுஷனாக உருவெடுத்தார். மனித குலத்தின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியவராக வந்தார். நிராகரிப்பு, புரிதல் இல்லாமல், சோகம், வலி, கைவிடப்படுதல் மற்றும் துரோகம் ஆகிய இவைகளும் கூட அவருக்கு தெரியும். அவர் சாதாரண மனிதனாக வரவில்லை, மனிதர்களுக்கு சேவை செய்யும் ஊழியக்காரனாகவும் அவர்கள் முன் தன்னை தாழ்த்திக் கொள்ளும் அளவிற்கு இருந்தார். இதைத்தான் யோவான் 13 பார்க்கிறோம். பின்பு பாத்திரத்தில் தண்ணி வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். பிரபஞ்சத்தின் ராஜா குனிந்து முழங்கால் படியிட்டு தமது சீஷர்களின் பாதங்களை கழுவினார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு வேலைக்காரனை காட்டிலும் தம்மை தாழ்த்தி கொண்டு முழு இதயத்தோடு அவர் ஒரு அடிமையைப் போல இருந்தார். அநீதியின் சுமைகளை தம் மீது ஏற்றுக்கொண்டார். நம் பாவங்களின் பாரமணத்தை சிலுவை மரத்தில் சுமந்து அவர் மிகவும் வேதனையுடன் கொல்கத்தா மலை வரை சென்றார். மனிதர்களுக்குள் தூய்மையான மனப்பான்மையை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை அறிந்தவராகிய ஒரு மனிதர் ஆண்டவர் தமக்கு கொடுத்த எல்லாவற்றிற்கும் நன்றியுள்ளவராக இருந்தார். அவரை மகத்துவமானவராக அலங்கரிக்கும் இந்த தாழ்மையானது போலியான தாழ்மையின் நிழலால் கரைபடாத சரியான தாழ்மையாக இருக்கிறது. அன்பரே, இது நமக்கு எத்தனை அழகான உதாரணமாக இருக்கிறது. நமது ஆண்டவர் என்று நிலைத்திருக்கும் மிக அழகான குணங்கள் ஒன்றான தாழ்மையுடன் காணப்பட்ட. அதனால் தான் இதே தாழ்மையை உன்னிடத்தில் தேடி வளர்த்துக் கொள்ளுமாறு நான் உன்னை ஊக்குவிக்கிறேன். அதன் மூலம் ஒவ்வொரு நாளும் நீ அவருடைய சாயலிலும் ரூபத்திலும் மென்மேலும் வளரலாம். அன்புள்ள இயேசுவே, அன்பும் இரக்கமும் கிருபையும் கொண்ட தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன்.
அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் என் இதயத்தை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். என் பெருமை, அகங்காரம், சுயநலம் அனைத்தையும் வெல்லும். இயேசுவே, நீர்தாமே தாழ்மையின் முன்னுதாரணமாக பூமிக்கு வந்தீர். நானும் உம்மை போல மனத்தாழ்மை உள்ளவனாய் வாழ எனக்கு உதவும். என் சுய புத்தியின் மேல் நம்பிக்கை வைக்காமல் உம்மை முழுமையாக சார்ந்து வாழ கிருபை தாரும். பாவியாக என் மேல் கிருபையாயிரு. ஆமென்.